இது வந்து வினைல் கட்டிங்க. இது வந்து ரிஃப்ளெக்டிவ். ரிஃப்ளெக்டிவ் இதெல்லாம் லைட் அடிச்சா வந்து நைட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பிரைஸ் பார்த்தோம்னா ₹1 இருந்து தொட்டிட்டு இருக்குங்க. பிரிண்டிங் போவாங்க, நிறைய பேர் பிரிண்டிங் அடிப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா 1 கலர் 2 கலர்ஸ் எல்லாம் பிளேட் போட்டு வரதுக்கு ஒரு 3 days 4 days ஆகும். இது அப்படி கிடையாது. நீங்கள் 24 கலர் 30 கலர் ஒன்லி நீங்கள் ப்ரோக்ராம் ஃபைல் இருந்தால் ஓகே, ஒரே நாளில் 300 மீட்டர் வரைக்கும் ஒரே நாளில் ஓட்டலாங்க. இப்போ ரீசெண்டாக இதெல்லாம் நருட்டோ பிரிண்ட்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் இப்போ போயிட்டு இருக்குங்க. இதெல்லாம் வந்து ஃபெமிலியர் பிரிண்ட்டுங்க. இந்த ஸ்டிக்கர் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு நாள் தாங்க எங்களுக்கு கொடுத்தாங்க. எப்படி வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுவோம். கார்மெல்குள்ள தான் வந்து இது பிரிண்ட் ஆயிருக்குமே ஒழிய இது வந்து நீங்க எப்படி இருந்தாலும் அந்த ஓட்டையோ எதுவுமே ஆகாதுங்க. அந்த அளவுக்கு ஃபைன் குவாலிட்டி எழுதுற உடையில சூப்பரா இருக்கு. எல்லாமே பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டா லியோக்கு போட்டோம். லியோல இது சரியான கிக்கா போச்சு. சப்ளிமேஷன் பார்த்தோம்னா இதாங்க உங்க சப்ளிமேஷன். இது வந்து பிரிண்ட்டுங்க. இது ப்ரோ கபடின்னு சொல்லிட்டு ரீசெண்டா கபடி மேட்ச் ஆமா போயிட்டு இருக்குது. ப்ரோ கபடியோட இது ப்ரோ கபடி நம்ம இது பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கஸ்டமர்ஸ் கேட்டாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபியூசிங் மிஷின் வச்சுட்டோம். ஆமாங்க. அந்த ஹீட் வந்து அந்த பீஸ்ல வந்து ஸ்டிக் ஆகி எப்படி? ஆமாங்க. இப்போ ஹீட் ப்ரெஸ் மட்டும் பண்ணோம்னா போதும் அந்த பீஸ் ஸ்டிக் ஆகிக்கும். சூப்பர். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் பிரிண்டிங் பார்க்க வந்திருக்கோம். திருப்பூர் வந்து எந்த தொழில் எடுத்தாலும் வந்து ஒரு பெட்டராக இருக்கும். அது போல ஸ்டிக்கர் பிரிண்டிங் வந்து ரொம்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. நம்ம வெளியே கொடுக்குற பிரிண்ட்டுக்கு இங்கே கொடுக்குற டைமிங் எப்படி சேவ் ஆகுது, நம்மளோட காஸ்ட் வைஸ் எப்படி அந்த டிஃபரெண்ட் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸ்டிக்கர் பிரிண்ட் எதுக்கெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா ஷூ, அதாவது டிஷர்ட், கார்மெண்ட்ஸ் ஐட்டங்கள் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் போடுவாங்க. அந்த தொழில் செய்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, உங்களுக்கு ஏற்ற வீடியோவாக இருக்கும். இந்த பிரிண்டிங் மூலியமா நம்மளோட டைம் எப்படி சேவ் ஆகுது, நம்ம மணி எப்படி சேவ் ஆகுது நம்ம பார்க்க போறோம். பக்கத்துல நம்ம ப்ரோ இருக்காங்க. ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க ப்ரோ. உங்க கம்பெனிக்கு வரக்கூடிய லொகேட்டோட சரியா இடம் சொல்லுங்க அப்படியே. ப்ரோ நம்ம கம்பெனி பார்த்தோம்னா மரக்கடை ஸ்டாப்னு சொல்லுவாங்க. நியர் வந்து ஐயப்பன் கோயிலுங்க. மரக்கடை ஸ்டாப்னு சொல்லுவாங்க. மரக்கடை ஸ்டாப். நீங்க இந்த ஸ்டிக்கர் பிரிண்டிங்ல எந்த மாதிரி டைப் ஆஃப் ஸ்டிக்கர் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க? ப்ரோ நம்ம பண்றது பார்த்தோம்னா ரிஃப்ளெக்டிவ் பண்றாங்க, சப்ளிமேஷன் பண்றாங்க, டிடிஎஃப் பண்றாங்க. இந்த 3 இதுவும் பண்ணிட்டு இருக்கோம். கார்மெண்ட் சம்பந்தமா 3மே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ, நம்ம 3 ஐட்டம் பண்றீங்க. அதாவது வெளியில கொடுக்குற இதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்குதுங்க? ப்ரோ நம்ம இருக்கிறதுலே தி பெஸ்ட் பிரைஸா தான் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தோம்னா யாருமே வந்து வெளியில வந்து இந்த மாதிரி பிரைஸே கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம பெஸ்டா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ, நீ என்னென்ன பண்ண ஒண்ணா பார்த்தலாமா? பார்த்தலாங்க. இது வந்து பார்த்தோம்னா ரிஃப்ளெக்டிவ்ங்க. ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பிளாட்டர் கட்டிங்ல பண்றதுங்க. ரிஃப்ளெக்டிவ் வினையலுங்க. இது வந்து வினையல் கட்டிங்க. இது வந்து ரிஃப்ளெக்டிவ்ங்க. ரிஃப்ளெக்டிவ் இதெல்லாம் லைட் அடிச்சா வந்து நைட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, நிறைய பார்த்திருக்கோம் நம்ம அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பிரைஸ் பார்த்தோம்னா ₹1 இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ரிஃப்ளெக்ட். ஆமாங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் ₹1 இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதே ரிஃப்ளெக்ட் ஸ்டிக்கர் நம்ம வெளிய வாங்குனா எவ்வளவு கிடைக்கும்? இதெல்லாம் வெளியில பார்த்தோம்னா உங்களுக்கு பார்த்தோம்னா எல்லாம் ₹2 3 இந்த மாதிரி ரேட் வந்து பார்த்தோம்னா தாறுமாறா இருக்குங்க. நம்ம பார்த்தோம்னா தி பெஸ்டா ₹1 கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு ஸ்டிக்கர். அதுவும் பார்த்தோம்னா 1/1 இன்ச்சஸ்ங்க. இதே பார்த்தோம்னா இன்ச்சஸ் பெருசாக உங்களுக்கு ஸ்டிக்கர் ரேட்டு பெருசாகுங்க. இது பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ரேட்டு வந்து திருப்பூர்ல யாருமே கொடுக்காத பிரைஸுங்க ரெண்டுக்குமே. ஆமாங்க, சூப்பர். இந்த ஸ்டிக்கர் இந்த இதுவும் சரி, ரிஃப்ளெக்டிவும் சரி, வினையிலும் சரி, திருப்பூர்ல யாரும் கொடுக்காத பிரைஸுங்க. அதே பார்த்தோம்னா டிடிஎஃப்ங்க. இது வந்து பார்த்தோம்னா டிடிஎஃப் பிரிண்ட்டுங்க. டிடிஎஃப் பிரிண்ட் எதுக்குன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து நிறைய பிரிண்டிங் போவாங்க, நிறைய பேர் பிரிண்டிங் அடிப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1 கலர் 2 கலர்ஸ் அதெல்லாம் பிளேட் போட்டு வரதுக்கு ஒரு 3 days 4 days ஆகும். இது அப்படி கிடையாது. நீங்க 24 கலர் 30 கலர் ஒன்லி நீங்க ப்ரோக்ராம் ஃபைல் இருந்தா ஓகே, ஒரே நாள்ல முடிச்சுக்கலாம் ப்ரோ. 300 மீட்டர் வரைக்கும் ஒரே நாள்ல ஓட்டலாம். ஒரே நாள் 300 மீட்டர் ஓட்டுங்க. ஆமாங்க, சூப்பர் சூப்பர். டிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெஸ்ட் பிரைஸ் இன் திருப்பூர், இன் தமிழ்நாடுனே சொல்லாங்க. ஆல் ஓவர் இந்தியால நம்ம பெஸ்ட் பிரைஸ் பண்ணிட்டு இருக்கோங்க டிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் தாராளமா. ஓகே, இதே 300 மீட்டர் நான் வந்து நம்ம பிரிண்டிங் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டு போனா அது எத்தனை நாள் எடுத்துவாங்க அதுல உங்களுக்கு? பிரிண்டிங்க்கு போனோம்னா வந்து பிளேட் போட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 3 to 4 days ஆயிடுங்க. 4-5 நாள் ஆயிடும். 4-5 நாள் ஆயிடுங்க. இது அப்படி கிடையாது. ஸ்டிக்கர் வந்து ஒரே இதுதான். அந்த பாருங்க, அதுதான் ஸ்டிக்கருங்க. இது வந்து டிடிஎஃப் ஸ்டிக்கருங்க. இதாங்க. இப்போ ரீசெண்டா இதெல்லாம் நருட்டோ பிரிண்ட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்போ போயிட்டு இருக்குங்க. இதெல்லாம் வந்து ஃபெமிலியர் பிரிண்ட்டுங்க. இந்த ஸ்டிக்கர் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு நாள் தாங்க, இன்னைக்கு தான் கொடுத்தாங்க. ஆர்டர் ப்ரோக்ராம் ஃபைல் கொடுத்துட்டாங்க கஸ்டமர். அவ்வளவுதாங்க. இதெல்லாம் கஸ்டமருக்கு ஒன்று தாங்க ஃபுல்லா. இதெல்லாம் வந்து சைஸ் லேபிளுங்க. இதெல்லாம் கஸ்டமருக்கு இப்போ ஓடி இருக்குங்க. ஓகே,
இது மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாமே சேம் டேல வாங்கிக்கலாம் ப்ரோ. ஒரே நம்ம பார்த்தோம்னா அதுவும் இல்லாம நம்ம 300 மீட்டர் 200 மீட்டர்ல மினிமம் 5 மீட்டர்ஸ்ங்க. 5 மீட்டர்ஸ்ல இருந்து ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க. 280ங்க. திருப்பூர்ல இந்த பிரைஸ் யாருமே கொடுக்கறது இல்லைங்க. நம்ம பெஸ்ட் பிரைஸ் கொடுக்குறோம் வித் பிரீமியம் குவாலிட்டிங்க. குவாலிட்டி ரொம்ப முக்கியங்க இதுல. ஓகே. எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வர அந்த இழுத்தா உடையறது இந்த மாதிரி பாருங்க. இதாங்க ஒரு ஸ்டிக்கர். எப்படி வேணாலும் கிராக் பண்ணுங்க. உடையாதுங்கறீங்க. கார்மெண்ட் குள்ள தான் வந்து இது பிரிண்ட் ஆயிருக்குமே ஒழிய இது வந்து நீங்க எப்படி எழுதாலும் அந்த ஓட்டையோ எதுவுமே ஆகாதுங்க. அந்த அளவுக்கு ஃபைன் குவாலிட்டி. நல்லா இழுக்கிற உடையில சூப்பரா இருக்குங்க. ஓகே. நான் ஒரு ஆர்டர் கொடுத்து பார்த்தா டிசைன் நாங்க பண்ணி கொண்டு வரணுங்களா இல்ல நீங்களே பண்ணிக்கிறீங்களா? டிசைனர் நம்ம கிட்ட இல்லைங்களோ. டிசைன் பொறுத்த வரைக்கும் நீங்க தான் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். சப்போஸ் அப்படி இல்லாட்டினா எங்ககிட்ட கேட்டீங்கன்னா டிசைனர் நம்பர் தந்துடும். நீங்க டைரக்டா உங்களுக்கு ஃபைல் அனுப்பி நீங்க எனக்கு ஃபைல் வாங்கி தந்துட்டீங்கன்னா ஓகேங்க நான் பண்ணி தந்துடுவோம் ப்ரோ. மினிமம் ஒரே நான் உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா 300 மீட்டருக்கு ஒரே நாள் எனக்கு ரெடி கொடுத்துருவீங்க. ஒரே நாள்ல 300 மீட்டர் பண்ணி கொடுத்துக்கலாங்க. ஓகே. காஸ்ட் வைஸ் எப்படி கொடுத்துட்டீங்க? காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா அதுதான் இப்ப சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா 1 ரூபாய்ங்கிற மாதிரி பர் மீட்டருங்க. இல்ல அது வந்து ரிஃப்ளெக்டிவ்ங்க. டிடிஎஃப். டிடிஎஃப் வேற ரிஃப்ளெக்டிவ் வேறங்க. டிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 280 பர் மீட்டருங்க. இந்த காஸ்டிங்ல யாரும் பண்ணி கொடுத்தது இல்லைங்க திருப்பூர்ல. எங்கெங்கெல்லாம் டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கீங்க? ஆல் ஓவர் இந்தியா பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வெளியில போற ஆர்டர் தான். இந்த மாதிரி ரோல் பண்ணி பக்காவா சேஃப் பேக்கிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த மாதிரி டைப் பண்ணாலும் பண்ணி கொடுத்துறீங்களா? எந்த மாதிரி டைப்னு பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த பிக்சர் படம், இந்த மாதிரி மூவி படம், இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டா லியோக்கு போட்டாங்க. லியோல இது சரியான ஹிட்டா போச்சுட்டு இருந்துச்சுங்க. நம்ம கிட்ட பிரிண்டிங் எதுவுமே ரெடி இருக்காதுங்க. பிரிண்டிங் ஃபைல் கஸ்டமர் ஆர்டர் மட்டும் தாங்க. பிரிண்டிங் ஃபைல் கொடுத்தாங்கன்னா சேம் டே எல்லாமே கொடுத்துடலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம இது மட்டும் இல்லைங்க, சப்ளிமேஷன் பண்ணிட்டு இருக்கோங்க. சப்ளிமேஷன் பார்த்தோம்னா இதாங்க ஒரு சப்ளிமேஷன். இது வந்து பிரிண்ட்ங்க. இது ப்ரோ கபடின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா கபடி மேட்ச் போயிட்டு இருக்குது. ப்ரோ கபடியோடதுங்க. இது ப்ரோ கபடி நம்ம இது பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. கஸ்டமர்ஸ் கேட்டாங்க, அந்த பீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது பார்த்தோம்னா நம்ம பல்க் ஆர்டர் பண்றப்ப பார்த்தோம்னா திருப்பூர்லயே யாரும் பண்ணாத காஸ்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. திருப்பூர்லயே வந்து மினிமம் வந்து 4.5 பைசா 5 பைசா இந்த மாதிரி தான் பண்றாங்க. நம்ம பண்ற காஸ்டிங் பாத்தீங்கன்னா 3.5 பைசாக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சப்ளிமேஷன்ல யாருமே இந்த காஸ்டிங்ல பண்ணி கொடுத்தாங்க. பல்க் குவான்டிட்டிங்க. இதே குவான்டிட்டி கம்மியாகிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வருங்க. திருப்பூருக்குள்ள எங்க இருந்தாலும் நம்ம விசாரிச்சுட்டு வந்துடலாங்களா? அப்படியே திருப்பூர்ல எங்க இருந்தாலும் நம்மளோட தெரியுங்க. யூடியூப்ல நம்ம பிரியா கிரியேஷன்ஸ் போட்டாலே யூடியூப்ல எல்லா வீடியோஸும் வந்துருங்க. இதுல எல்லாமே உங்களுக்கு வரும். கீழே வந்து லொகேஷன் எல்லாமே பின் பண்ணிருக்கும். நீங்க டைரக்டா வந்துடலாங்க இங்க. ப்ரோ இது வந்து டிடிஎஃப் பிரிண்டிங் வந்து பிரிண்டிங்கோட எவ்வளவு ஈஸியான ப்ராசஸ்ன்னு பார்க்க நம்ம இப்ப நம்ம ஃபியூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஒரு பீஸ் பண்ணிடலாங்க. ஆமாங்க. ஓகே. இது ஃபியூசிங் மிஷின் வச்சிரோம். ஆமாங்க. அந்த ஹீட் வந்து அந்த பீஸ்ல வந்து ஸ்டிக் ஆகும். எப்படி? ஆமாங்க. இப்போ ஹீட் பிரஸ் மட்டும் பண்ணோம்னா போதும் அந்த பீஸ் ஸ்டிக் ஆயிக்கும். சூப்பர். இதுக்கு எவ்வளவு பிரஷர் வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா இது பொறுத்த வரைக்கும் பிரஷர் தாங்க. மேனுவலா பண்ணா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்னா அது பிரச்சனை கிடையாதுங்க. மேனுவலுக்கு மட்டும் கொஞ்சம் பிரஷர் வைக்கணுங்க நல்லா. டிடிஎஃப் ஸ்டிக்கர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ப்ரோ காட்டன் பாலிஸ்டர் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. காட்டன் பாலிஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம். தென் பார்த்தோம்னா இது வந்து ஒரு காட்டனுக்கு பார்த்தோம்னா செர்டன் டிகிரி டெம்பரேச்சர் வைக்கணுங்க. காட்டனுக்கு பார்த்தோம்னா 185 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வைக்கணுங்க. பாலிஸ்டர் பார்த்தோம்னா 164 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சா கிளாத் தகுந்த மாதிரி நம்ம கிளாத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணுங்க. எல்லா பாலிஸ்டர் காட்டன் பேக்ஸ் ஷூஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. சூப்பர் சூப்பர். இப்போ வந்து ஹீட் ஆயிடுச்சுங்களா? எடுத்துடலாமா? அது எடுத்துடலாங்க. ஓகேங்க. தளபதி வச்ச ஸ்டிக்கர் போறேன். வா சூப்பருங்க. இப்படிதான் ரெடி பண்றாங்களா? அவ்வளவுதாங்க. தளபதி லியோ படத்தோட மூவியோட ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க. இப்படிதான் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து ஸ்டிக்கர் இந்த டிஷர்ட்ல வரக்கூடிய பிக்சர் எல்லாமே இப்படி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கரை வந்து உங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க எத்தனை வயசு ஆர்டர் கொடுத்தாலும் கண்டிப்பா செஞ்சு கொடுக்க ரெடியா இருக்காங்க. நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே வந்து உங்களோட கார்டை தமிழ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கணும். அதுல செக் பண்ணிக்க, ஸ்கிரீன்ல கொடுத்தோம் அதில் செக் பண்ணிக்க. இந்த மாதிரி ஸ்டிக்கர் நீங்க எப்படி கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல ரெடி கொடுத்துருவாங்க. மினிமம் வந்து ஒரே நாள்ல பார்த்தீங்கன்னா 300 மீட்டர் ஸ்டிக்கர், அதாவது 300 மீட்டர் ஸ்டிக்கர் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இதே இது நீ வெளியே போனீங்கன்னா குறைஞ்சது 4 to 5 நாள் வந்து கண்டிப்பாகும். இது இங்கே கொடுக்கும்போது நம்மளோட டைம் கொஞ்சம் மிச்சமாகுது. நம்ம குறிப்பிட்ட நேரத்தோட நம்மளுடைய ஆர்டர் வந்து பினிஷிங் பண்ணி வந்து நம்ம பார்ட்டி கொடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் சேவ் ஆகுதுங்க. அதனால கண்டிப்பா இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சிருக்கேன். நிறைய கார்மெண்ட்ஸ், பேக் ஐட்டங்கள், ஷூ ஐட்டங்கள் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.